அதிமுக சந்திச்சிங்க, அந்த கூட்டணி எப்படி போயிட்டு இருக்குது? ஒன்று சூடு சொன்னால் எங்களுக்கு ஒன்றும் கிடையாதுங்க. வெட்டிய தோட்டத்தில் தன்னை வெட்டியவன் வீட்டில் தோரணமானது வாழை. நீ என்னை கழுவி செருப்பால் அடிச்சுன்னா கூட நான் உனக்கு ஓட்டு போடுவேன் கூட வச்சுங்க. சூடு சொன்ன இல்லாதவங்க கூட வச்சுங்க. எங்களை விட்டுருங்க, நாங்களாம் ஒரு ஆளுங்க கிடையாது. திருமாவளவனை வீழ்த்தணும், அதுக்கு எதிரான தான் அரசியல் அப்படின்னு பெரும் கனவோடு இருந்தீங்க. கிட்டத்தட்ட அந்த நிலையில தான் தன் சுயத்தை இழந்து நிற்கிறார், வீழ்ந்திருக்கிறாரு. காட்டுமன்னார் கோயிலில் நிற்கிறதுன்னு சொன்னது அவர் தான், பிறகு நிற்க மாட்டேன்னு சொல்கிறது அவர் தான். அப்புறம் இந்த மாதிரி என் கட்சி எனக்கே தெரியாமல் என் தொகுதி வேட்பாளரை இடத்த மாற்றுறது திமுக சொல்லித்தான் எனக்கு தெரிய வந்திருக்கிறது அப்படின்னு வீடியோ எல்லாம் அவர் தான். அப்புறம் அதே வேட்பாளர் இப்போ சுற்றுலா போகிறாருன்னு அறிவித்தது அவர் தான். அதனால நீங்கள் ஆசைப்பட்டதா தானே? இன்னைக்கு திருமாவளவனுக்கு ஏற்பட்டது அசிங்கம். திருமாவளவன் மிரட்டப்பட்டது அவர் மட்டுமே மிரட்டப்பட்டார் என்பது அல்ல, இந்த ஒட்டுமொத்த சமூகம் மிரட்டப்பட்டிருக்கிறது என்பதை உணர்கிறோம். இன்னைக்கு ஆம்சாங் மனைவி வாழ்த்து சொல்லிட்டு உங்க உயிருக்கு ஆபத்து இருக்கு பேட்டி கொடுத்துருந்தாரு, அவருடைய உயிருக்கு ஆபத்து இருக்கிறது அப்படின்னு. என்ன காரணத்தை சொல்லியிருப்பாரு? யாரை மனசை வச்சு சொல்லியிருக்கோம்? உன் மனசை எப்படி சொல்லு, அவங்க உயிருக்கு ஆபத்து இருக்கு, அதை நாங்கள் பார்த்துக்கிறோம், அது அவங்க பார்த்துப்பாங்க. ஆம்சாங் ஒரு தெரிஞ்சு நடந்ததா தெரியாது. ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் மனைவிக்கு உயிருக்கு ஆபத்துன்னு உனக்கு தெரிய வருது இல்ல, யாருன்னு சொல்லு. அப்போ ஆம்ஸ்ட்ராங் அந்த உயிருக்கு ஆபத்துன்னு உனக்கு தெரியுமா? தெரியாது. ஒரு 25 ஆண்டுகளாக நான் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு சட்டமன்றத்துக்கு போனோம்னு என் கனவு. அப்படிதான் சொன்னாரு முன்னாடி. அப்புறம் நேற்று இல்லை, நான் அதை விட்டுறேன். நேற்று வந்து சொல்றேன். கனவுன்னா யாருக்கிட்ட போய் கனவு? அதிமுக சீட்டுக்கு தான் நல்லா இருக்கும், திமுக சீட்டுக்கு தான் நல்லா இருக்கும் கனவா? உன் கட்சி தானப்பா. அப்போ 25 ஆண்டுகளாகவே வேட்பாளரை தேர்வு செய்கிற நிலையில நீ இல்ல. இந்த ஒரு சின்ன ஒரு படத்துல நான் ஸ்கூல் கிளாஸ் லீடர் ஆயிட்டுனா என்ன கேப்டன் இதெல்லாம் கூப்பிடணும் பையன் பசங்க படத்தை வந்துருமா, அந்த மாதிரி என்னை எல்லாரும் கிங் மேக்கர் என்று சொல்லுகிறாங்க. நீ பேசணும்னா 10 தடவை திருமாவளவன் கண்ணில் 10 தடவை கட்டி வந்தது, கால் வீங்கி இருக்குது. இதையா பேசுறது? இதையெல்லாம் பேசி நீ என்ன பண்ண? ஒண்ணுமே இல்லாத 1% கீழே இருக்கிற பிரேமலதாவுக்கு 10 வந்த உடனே அது 10ங்க. நீங்க தெலுங்கு லாபி அதுக்கு கூட விடுங்க. ஒரு தேர்தல் கணக்கு என்பது புள்ளிவரத்தின் அடிப்படையில் இருக்கிற கணக்கு தானே. அப்போ உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு தெரிஞ்சதுன்னா 4ல இருந்து ஆரம்பிக்கும். இது யாராவது மூர்த்தியா இருந்தா உன்னாலேயே வந்தது. தம்பி பேசினாப்ல சங்கத்தமிழ், நாங்க 8 பேர் நீ தோக்கடிக்கிறோன்னு வச்சுக்கோ, மற்ற தொகுதியில எங்களால நீங்க தோப்பீங்களே. திருமாவளவனை சொல்ல சொல்லு. என்னவோ நாங்களே போய் ஒரு தள்ளி விட்டு கெட்டு போட்டு சொன்ன மாதிரியும் நீயா போய் என்ன பண்ணுன்னு உன்னை போட்டு சூக்குலாம் போட்டு டையெல்லாம் கட்டி உன்னை அன்னாரி வேலையை அனுப்பிச்சோம். நீ எல்லாத்தையும் அவுத்து விட்டு வெறும் கோமணத்தோட வந்து நின்று அந்த கோமணத்தை உருவின பிறகும் எனக்கு எதுவும் ஒரு பிரச்சனை இல்லை. பாசிச பாஜக உள்ள வந்துடும், பாசிஸ் சரி அது உள்ள வந்துடும். அதுக்காக தான் நான் அந்த முடிவு உள்ள என் கருத்தை மட்டும் ஒற்றுமையை நாங்கள் எங்களால கொலைஞ்சிடக்கூடாது, கொலைகிற மாதிரி நடந்துடக்கூடாதுன்னு நான் உள்ள என் கருத்தை மட்டும்தான் முடியுமா? எல்லாரும் கருத்தையும் முடியும். என் கருத்து தான் ஒன்றும் இல்லை. நான் வெறும் கோமணம் தானேங்கிறேன். நான் ஒரு 5000 கோடி 10,000 கோடி 50,000 கோடி 1,00,000 கோடி வச்சுக்கிறவங்க அதை பயப்படணும். அப்போ கஜானாவுக்கு வாட்ச்மேன் காவல், அப்படியா? அப்படி எடுத்துக்கலாமா? ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம். புரட்சி தமிழகம் கட்சியினுடைய தலைவர் வழக்கறிஞர் ஏர்போர்ட் மூர்த்தி 2வது முறையாக நம்முடைய இருக்கின்றார். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா. கண்ணெல்லாம் பரவாயில்லைங்களா? கண்ணாடி போட்டுருக்கேன். சரி, அதிமுக சந்திச்சிங்க, அந்த கூட்டணி எப்படி போயிட்டு இருக்குது? சிறப்பாக தானே போகுது. சிறப்பாக போயிட்டு இருக்குங்க. அது மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. இத்தகைய ஒரு கொடுமையான ஆட்சி இது வரைக்கும் சுதந்திர இந்தியாவில், அதுவும் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு ஆட்சி இருந்ததில்லை. ஏன்னா ஆஃப்டர் சுதந்திரம் ஃப்ரீடம் 5 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி 5 லட்சம் கோடி கடனை 10 லட்சம் கோடி கடன் ஆகிட்டீங்களா? அதாவது வளம் கொடிக்கிற நாட்டில் எடுத்து சாப்பிடு, கடன் வாங்கி எடுத்து சாப்பிட்டுக்கிறீங்க நீ காரணம் காட்டி. அப்போ இந்த ஆட்சி திரும்ப வந்தால் என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? அடுத்த 5 ஆண்டுகளில் 20 லட்சம் கோடி ஆச்சுன்னா என்ன பண்ணுறது? 10 லட்சம் கோடி அப்படியே டபுளாக 20 லட்சம் கோடி ஆகுது. இவங்க வந்தாங்கன்னா அதை வாங்குவாங்க. அவ்வளோ அதிமுக வந்தாலும் வாங்க வேண்டிய சூழ்நிலை வருங்க. இல்லை, இந்த அளவுக்கு இருக்காதுல்ல. அவர் ஆட்சிக்கு வரும்போது ஒரு 2.5 லட்சம் கோடியாக தான் வாங்கியிருக்காங்க. நீங்கள் அப்படியே டபுள் ஆக்கிட்டீங்களே. அப்போ உங்களுக்கு நிர்வாக
திறமையும் இல்லை, ம். கடன் வாங்கி அதில் கையாடல் பண்ணுறீங்கன்னு தானே அர்த்தம். அதாவது இந்த குறிப்பிட்ட இந்த செக்டார் அமைதியாக இருக்கிறாங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம். இல்லை இவங்களுக்கு இவங்க சொன்னதை செஞ்சுட்டாங்க, ஒன்று எங்களை விடுங்க, பயில சாவத்துக்கே பிறந்தவங்க சாவுறங்க, மானங்கட்ட பயிலுங்க, ஒன்றும் சூடு சொன்னால் எங்களுக்கு ஒன்றும் கிடையாதுங்க. வெட்டியவன் வீட்டு தோட்டத்தில் தோட்டத்தில் தன்னை வெட்டியவன் வீட்டில் தோரணமானது வாழை, நீ என்னை கழுவி செருப்பால் அடிச்சுன்னா கூட நான் உனக்கு ஓட்டு போடுவேன்னு கூட வச்சுங்க, சூடு சொன்ன இல்லாதவங்க கூட வச்சுங்க, எங்களை விட்டுருங்க, நாங்களாம் ஒரு ஆளுகே கிடையாது. மற்ற செக்டாரை சொல்லுங்க, இவங்களுக்கு நிம்மதியாக இருக்குது, இவங்களுக்கு இதை செஞ்சுருக்காங்க, இதை ஒரு செக்டாரை சொல்லுங்க. எல்லாத்துக்கும் விரோதமா எல்லா நலனுக்கும் எதிராக நீ என்ன ஆட்சி பண்ணி நீ என்னத்தை கிழிச்ச அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லார் மனதிலும் அது மக்கள்கிட்ட இருக்குதுன்றீங்க. சரி, அதனால ஒரு மாற்றத்தை நிச்சயமா. சரி, நம்ம இந்த இன்னொரு விஷயத்த பேசிட்டு வருவோம். முக்கியமாக நீங்கள் விரும்பி வேண்டிய நீங்கள் எப்பொழுதும் ஒருத்தர் வீழ்ந்தே ஆகணும் அப்படின்னு வெளிப்படையாக பேசிடுறேன். திருமாவளவன் வீழணும், திருமாவளவனை வீழ்த்தணும், அதுக்கு எதிரான தான் அரசியல் அப்படின்னு நீங்கள் பெரும் கனவோடு இருந்தீங்க. கிட்டத்தட்ட அந்த நிலையில தான் செய்தியாளர்கள் நேற்று சந்திப்பு, அதை தான் ஒரு நிலை, தன் சுயத்தை இழந்து நிற்கிறார், வீழ்ந்திருக்கிறாரு. காட்டுமன்னார் கோயிலில் நிற்கிறேன்னு சொன்னது அவர் தான், பிறகு நிற்க மாட்டேன்னு சொல்கிறது அவர் தான். அப்புறம் இந்த மாதிரி என் கட்சி எனக்கே தெரியாமல் என் தொகுதி வேட்பாளரை இடத்த மாற்றுறது திமுக சொல்லித்தான் எனக்கு தெரிய வந்திருக்கிறது அப்படின்னு வீடியோ எல்லாம் அவர் தான். அப்புறம் அதே வேட்பாளர் இப்போ சுற்றுலா போகிறாருன்னு அறிவிக்கிறதும் அவர் தான். அதனால நீங்கள் ஆசைப்பட்டதா தானே? ஆமாம், இதற்காகத்தான் ஆசைப்பட்டாயா பாலகுமாரா அப்படின்ற மாதிரி. என் வீட்டு 4 ஏக்கர் நிலத்தை அவர் ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிறாரு. அவர் ஆட்சி அதிகாரத்தில் பங்குல இருக்கிறதால என்னால் எதிர்த்து போராட முடியல. அதால இவர் எப்போ வீழ்றாரோ என் 4 ஏக்கர் நிலத்தை நான் திருப்பி எடுத்துக்கலான்னு எனக்கு போராட்டம் பண்ணேன். இன்னைக்கு வீழ்ந்துட்டாரு, நாளைக்கு எடுத்துப்பேன், இப்படிலாம் இருக்குது. ஒரு தடவை இன்னைக்கு திருமாவளவனுக்கு ஏற்பட்டிருக்கிற அசிங்கம், திருமாவளவன் மிரட்டப்பட்டது அவர் மட்டுமே மிரட்டப்பட்டார் என்பது அல்ல, இந்த ஒட்டுமொத்த சமூகம் மிரட்டப்பட்டிருக்கிறது என்பதை உணர்கிறோம் இந்த மூர்த்தி. நீங்கள் மணல்மேடு சங்கரை என்கவுண்டர் பண்ணுறதுக்கு திட்டம் போட்டாங்க. அது பெரிய பரபரப்பாகி நீதிமன்றத்தெல்லாம் வழக்கலாம் போய் அப்போ சிறையிலேருந்து எனக்கு அந்த தகவல் நான் ஒரு அம்பேத்கர் இயக்க தலைவர்கள் ஆலோசனை கூட்டம் ஒன்று போகிறேன் பாம்புரம் ஹோட்டலில். அன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஆல்மோஸ்ட் எல்லா தலைவரும் வந்துட்டாங்க. முக்கியமாக வைபா அதில் கலந்துக்கினார். வைபா அவர்கள் கலந்துக்கிறாருன்னு யாருமே நம்பலை. வைப்பாலாம் இதெல்லாம் வரமாட்டாருப்பா, அவருக்கு இந்த ரவுடி சாந்து இது அவர் கொஞ்சம் அதெல்லாம் பண்ண மாட்டார் அவர் அப்படின்னாரு. என் கூட வைபா அவர்கள் ரொம்ப நெருக்கமாக இருப்பார், வைபாலசுந்தரம் ஐயா அவர்கள். ஏன்னா அப்போ ஒரு ப்ரைவேட் சேனலில் ஸ்லாட் வாங்குவாங்க, கிட்டத்தட்ட ஒரு 50 ஸ்லாட், half an hour நானும் அவரை தான் பேசுவோம். அப்போ நான் ஒரு இயக்கம், ஆனாலும் அவர் நம்ம மேலே ஒரு பற்று உள்ளவர், ஒரு நம்பிக்கை உள்ளவர் வச்சுக்கோங்களேன். யாருமே நம்பலை. வைபா நேரடியாக ஹோட்டலுக்கு வந்துட்டு எல்லாம் ஆலோசனை எல்லாம் பண்ணிக்கிறேன், இந்த மாதிரி என்கவுண்டர் பண்ண போகிறாங்க அவங்க அம்மா இந்த மாதிரி கேஸ் போட்டுருக்காங்க முன்னாடி இந்த மாதிரி பண்ணுறாங்க, அவர் நீதிமன்றத்தில் முறையீடு பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு பேசணும்னே வைபா அவர்கள் என்ன பண்ணார், ஒரு கட்டத்தில் என்னதான்ப்பா பிரச்சனை மூர்த்தி அப்படின்னா, இல்லைங்க ஏன் இந்த மாதிரி என்கவுண்டர் பண்ணுற போகதான் செய்தி, அவரும் அந்த பொது வெளியில் பேசுகிறாரு, கேஸ்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னா, எப்பா டிஜிபி ஃபோனை போடும் அப்படின்னாரு. அப்போது டிஜிபி ஆஃபீஸ் லேண்ட்லைன் எடுத்து போடுறோம், நான் தான் பேசுகிறேன். போட்டு இந்த மாதிரி ஐயா வைபா டிஜிபி சார்கிட்ட பேசணுன்றாங்க அப்படின்னா, அவங்க செல் நம்பர் அங்கே பதிவாதில்ல, ஒவ்வொரு தடவை கேட்டு எழுதி வைக்கணும்னு, இருங்க நாங்கள் ஐயா கிட்ட சொல்லிட்டு வரோம் அப்படின்னு ஃபோன் கட் ஆகுதுங்க. அடுத்த 10வது நிமிஷம் ஃபோன் வருது. யாரை எவனாவது நம்புவானா? 10வது நிமிஷம் ஃபோன் வருது, இந்த மாதிரி டிஜிபி பேசணுன்றாரு அப்படின்னோடனே, நான் ஐயா டிஜிபி பேசுகிறாரா அப்படின்னு ஃபோனை விடுவேங்க. ஃபோனை வாங்கி சாஞ்சினு, மிஸ்டர் டிஜிபி நான் டாக்டர் வைபா பேசுகிறேன் அப்படின்றார். அந்த டிஜிபி இந்திக்கார். அந்த இந்திக்காருக்கு உண்மையிலே வைபா அப்படின்னு தெரியுதா, அந்த வார்த்தை புரிஞ்சிருக்கான்னு கூட எனக்கு தெரியல. ஆனால் மிஸ்டர் டிஜிபின்றது புரிஞ்சிருக்கும். அப்போ ஒரு மனுஷர் யாரோ ஒரு XY மிஸ்டர் டிஜிபின்றாருன்னா அவர் யாரோ ஒரு பெருந்தகை அப்படின்னு அவர் புரிஞ்சுன்னு இருப்பாரு. அவர் அந்த விஷயத்தை காது கொடுத்து கேட்குறாரு. இவரும் ஒரு 5 நிமிஷம் பேசுறாரு. இந்த மாதிரி ஏதோ சங்கரை என்கவுண்டர் பண்ண போறீங்களா, அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, எது சட்டமோ அதை செய்யுங்க, அவர் சட்டப்படி அதை எதிர்கொள்வார், இந்த மாதிரி ஆட்கள் வருவாங்க, நாளைக்கு அதை என்னன்னு பேசி அதை முடிங்க அப்படின்னு சொல்றாரு. நான் உள்ளுக்குள்ள
என்னடா ஒரு டிஜிபி ஒரு அமைச்சரே மிஸ்டர் டிஜிபின்னு கூப்பிடுவாரா, நாளைக்கு போனா என்ன பேசுறாங்களோ ஏதோன்னு ஒரு நடுக்கத்தோட தான் நாங்க ஒரு 4-5 பேர் போறோங்க டிஜிபி ஆபீஸ். ஆமா மறுநாள் பெட்டிஷனோட. அவ்வளவு மரியாதை. நான் ஏன் சொல்றேன்னா அந்த மிஸ்டர் டிஜிபின்னு ஒரு அம்பேத்கர் இயக்கத்தில் இருக்கிற ஒரு மனிதர் பேசுவதற்கான அந்த துணிச்சலை, அந்த தைரியத்தை, அந்த மனநிலை கொடுத்தது எது? அவரோட இந்த சமூகத்துக்கான பற்று இருந்து அவர் பேசுறாரு. சரி, நீ ஒரு கான்ஸ்டபிளா இருந்தா கூட மோனா சீட்ல உட்காந்துன்னு பேசுறது, எங்க கிட்ட வந்து நீ சிமுறுக்கிறது, அவனை கொல்லு, இவனை கொல்லு, அவனை அடி, இவனை அடி. ஏங்க எத்தனையோ படித்தவர்கள் ஒரு சமூக அக்கறையோட சில விஷயங்களை சொல்றாங்கன்னா படிக்காத மட்டும் அவனை போய் அடிக்கிறது. அம்பேத்கர் இந்த ஏபிசிடியில ஒரு 20 எழுத்து 25 எழுத்து பின்னாடி போட்டுங்கிற ஆளை என்ன பெரிய பூவா? நாங்களாம் யாரு? நாங்கள ஈழ போராட்டம் நடத்த போற ஆளுங்க, நாங்களாம் போராளி, நாங்கள் ஆயுதம் போராட்டம் பண்ணுவோம், அங்கே போய் மிரட்டுறது, அடிக்கிறது, இதையெல்லாம் பண்ணீங்கல்ல. என்னைய கொல்ல பண்ணீங்கல்ல, கொல்றதுக்கான பிளான் பண்ணீங்களா, ஆதாரத்தில் புகார் கொடுத்தவங்கல்ல, என்னைய குண்டாஸ் போட வச்சிங்களா. இந்த மாதிரி இன்னைக்கு ஆம்ஸ்டாங் மனைவி வாழ்த்து சொல்லிட்டு உங்க உயிருக்கு ஆபத்து இருக்குங்களா, பேட்டி கொடுத்துருந்தாரு. அவருடைய உயிருக்கு ஆபத்து இருக்கிறது அப்படின்னா என்ன காரணத்தை சொல்லியிருப்பாரு? யார மனசுல வச்சு சொல்லியிருப்பாரு? உன் மனசே தொட்டு சொல்லு. நீ அவங்க உயிருக்கு ஆபத்து இருக்கு, அதை நாங்க பாத்துக்கிறோம், அது அவங்க பாத்துப்பாங்க. என்ன ஆம்ஸ்டாங்கு உனக்கு தெரிஞ்சு நடந்ததா தெரியாம நடந்ததா? அது எப்படி தெரிஞ்சு? வெளிப்படையா பேசுவோம். இப்ப பேசுற இப்ப எல்லா அறிவுஜீவிகளும் பேசுற எல்லாருமே ஒரு 2 பேரை சொல்றாங்க. உன்னை சொல்ல மாட்டாங்கல்ல. நான் சொல்றேன், ஆம்ஸ்டாங் அவர்கள் மனைவிக்கு உயிருக்கு ஆபத்துன்னு உனக்கு தெரிய வருது இல்ல, யாருன்னு சொல்லு. அப்போ ஆம்ஸ்டாங் அந்த உயிருக்கு ஆபத்துன்னு உனக்கு தெரியுமா தெரியாது? உலகமே சிபிஐ விசாரணை கேட்டது. உலகம்னா எங்க உள்ள சமூக உலகம் இல்ல பொதுவானவங்க எல்லாம் வந்து இந்த விஷயத்துக்கு சிபிஐ விசாரணை கேட்டாங்க. நீ ஒரே ஒரு நாள் சிபிஐ விசாரணை கேட்டிருப்பியா? சரி, சிபிஐ விசாரணை தடுப்பதற்கு மிகப்பெரிய காஸ்ட்லியான அட்வொகேட்டை வச்சு அப்ஜெக்ஷன் பண்றாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் அரசு தரப்புல. என்ன அவசியம் வந்தது? அவங்க ஏன் அதை தடுக்கணும்? ஒரு அஜித்குமார் கொலைக்கு வந்து மரணத்திற்கு லாக்அப் டெத்துக்கு சிபிஐ ஒத்துக்கிச்சு இல்ல, ஏன் ஆம்ஸ்டாங் ஒத்துக்கலையா? என்னைக்காவது நீ கேட்டிருப்பியா? மாயாவதி சொன்னாங்கல்ல, மாநில அரசின் தலையீடு இல்லைன்னா நீ வந்து இதுக்கு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவுடன் வெளிப்பட அந்த அம்மா சொன்னாங்க. மாநில அரசுங்கிறது என்னது? திமுக விசிகவும் சேர்ந்து திமுக விமர்சனம் பண்ணா எவன் வரான்? நீங்க தானே முட்டி வரீங்க. அப்போ இன்னைக்கு வந்து நம்ம தமிழகத்தின் சந்திரபாபு நாயுடு சொல்ற மாதிரி கூட்டணினா நான் நீ நான், அப்போ நான் நீ தானே. புரியுதா? இப்ப நாங்க கிடையாது, நீங்க தான் முடிவு எடுக்கிறது. ஆமா, பெரிய அண்ணன் நான் தானே. நான் நீ நான், அப்ப நான் தானே நீ. சரி, உனக்கு என்ன தனி? புரியுதா? அப்படின்னு இன்றைக்கு வந்து எங்கெல்லாம் உருட்டினேன். இன்னைக்கு உன்னை வந்து ஒருவர் மிரட்டுகிறார் அப்படின்னு எல்லாரும் வெளிப்படையா பேசுறாங்க. யாரும் மிரட்டுறாங்க? திமுக என்ன யாரும் மிரட்டல, என்ன மிரட்டவும் முடியாது. நானும் எல்லாத்தையும் நானா விருப்பப்பட்டுதான், பதவியெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை, தூக்கி போட்டு போறோம். ஏற்கனவே அந்த நல்ல வருஷத்துல நான் போயிருக்கிறேன். நல்ல தானே பேசினாரு. நல்ல வேலை அதை சொல்லாம போனேன். நான் திரும்பவும் பழைய பாதைக்கு போக வேண்டியிருக்கும். பழைய பாதைன்னா ஒட்டகப்பாளையம் நாடியா? அப்போ இன்னைக்கு இவர் திருமாவளவன் மிரட்டப்பட்டிருக்கிறார்னு எப்படி சொல்ல வரீங்க? யாரால மிரட்டப்பட்டிருக்கிறாரு? என்ன சொல்லி மிரட்டணும்? தமிழகத்தின் மாப்பிள்ளையால தான். நம்ம அவர் சொல்லிட்டாரு, அங்க பாரு, எங்க மாமனார் எங்க மச்சான் எல்லாம் நான் இல்லை, நான் தான் சந்திரபாபு நாயுடு, என்கிட்ட இந்த வேலைலாம் வச்சுக்க, நீ அங்க ஒன்னா உன்னால ஏமாத்தலாம். என்ன நீ பண்ண இஷ்டத்துக்கு பேசுற? எங்க வீட்டுல இருக்கிற பொம்பளையாளிகளை நாங்க டெல்லியில இருக்க சொல்றோம், நீ வந்து இங்க என்னத்த கேட்க போற? யார் நீ? நான் தான் நீ தானா? அப்ப நீ நான் தானே நீ, உனக்கு இன்னும் எது தனி அப்படின்னு சொல்லித்தான் நீ வந்து சொன்னா தெரியுமா, இது வேட்பாளர்களை தேர்வு செய்கிற கடைசி தேர்தல்னு அவன் சொல்லிட்டாங்களா. அங்க பாரு, முதல்ல நீ வாபஸ் ஆகும், நீ நிக்க கூடாது. அப்படி நின்னா ஓரளவுக்கு நீ ஜெயிச்சிருவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் ஒரு ஆள் சொல்லிடுங்களா, அவனை தோக்கடிச்சிருவேன். நீ அவன் தோத்தானா அவன் தான் சிதம்பரம் வேட்பாளர். அப்படி இல்லை, அவன் ஜெயிச்சிட்டான், நாங்கள் சொல்றவங்க தான் வேட்பாளர். அப்படின்னா அடுத்த தேர்தலில் என்னால் அந்த வேட்பாளரை
நிற்கக்கூடாது. ஏன்னா ஒரு 25 ஆண்டுகளாக நான் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு சட்டமன்றத்துக்கு போனோம்னு என் கனவு. அப்படிதான் சொன்னார் முன்னாடி. அப்புறம் வந்து நேற்று இல்லை நான் வந்து அதை விட்டுறேன். நான் நேற்று வந்து சொல்கிறேன் கனவுன்னா யாருக்கிட்ட போய் கனவு? இல்லை அதிமுக சீட்டு கொடுத்தா நல்லா இருக்கும், திமுக சீட்டு கொடுத்தா நல்லா இருக்கும், நான் கனவா? உன் கட்சி தானப்பா. அப்போ 25 ஆண்டுகளாகவே வேட்பாளரை தேர்வு செய்கிற நிலையில நீ இல்ல. இப்போ இந்த நிலை ஏன் வருது? ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு பிரஸ் மீட் அழுவுறத காட்டல 4 நாளுக்கு முன்னாடி. ஆமா சரிங்க. அப்படிங்க இப்படிங்க அதுங்க இதுங்க. இப்போ அப்படியே ரிவர்ஸ் ஆகுறேன். நான் வந்து தமிழக அரசியல் சூழல் தேர்தலுக்கு பின்னாடி மாறும், நான் இருக்கணும், உடனே நான் துணை முதல்வராக ஆசைப்படுகிறேன். இவரா சொல்றாரு 4 நாளைக்கு முன்னாடி. என்னை எல்லாரும் வலைதளத்தில் என்னை தமிழக அரசின் கிங் மேக்கர். இந்த ஒரு சின்ன ஒரு படத்துல நான் வந்து ஸ்கூல் கிளாஸ் லீடர் ஆகிட்டேன்னா என்னை கேப்டன் நீங்களாம் கூப்பிடணும்னு ஒரு பசங்க படத்தை விழுந்துருமா, அந்த மாதிரி என்னை எல்லாரும் கிங் மேக்கர் என்று சொல்லுகிறார்கள். சரி, எனக்கு அந்த எண்ணம் இல்லை அப்படின்னு நீனா சொல்லிக்கிறது. நீ பேசணும்னா 10 தடவை திருமாவளவன் கண்ணில் 10 தடவை கட்டி வந்தது, கால் வீங்கி இருக்குது, இதையா பேசுறது? இதையெல்லாம் பேசி பேசி நீ என்னத்தை கண்ட? இன்றைக்கு திருமாவளவனை மிரட்டி, நான் வெளிப்படையா சொல்றேன், இன்றைக்கு திருமாவளவன் பேசுற பேச்சு இருக்குல்ல, அந்த ஒலி மட்டும்தான் உழுது, டைலாக்லாம் அவங்களுக்கு. ஒரு இது சுயமா பேசலன்னு சொல்றேன், ஒண்ணுமே இல்லை. இது எதை காட்டுதுன்னா, நான் சொன்னேன்ல மிஸ்டர் டிஜிபில இருந்து ஒரு கூட்டணிய பேர் தான் உந்து கட்சி எந்துன்ற மாதிரிலாம் ஆயிப்போச்சு. எல்லாம் நம்ம 4 வருடமா 5 வருடமா சொல்றோம், எல்லாரும் திமுக ஆயிட்டான் நம்மளாம் பொறாம இல்லைங்க. அது தெளிவா சொல்றாரு, அதை நீங்க கவனிக்கணும். நான் அதுக்கு தான் தொடக்கத்துல சொன்னேன், நீங்க இதுக்கு அவர் வீழ்ந்தணும்னு ஆசைப்பட்டீங்களா? அதுதான் நான் சொல்ல வரேன். அவர் நான் யாருக்கும் பயப்படல, யாருக்கும் பயப்படுற ஆளு கிடையாது, எல்லாத்தையும் தூக்கி போட்டு வடிவேல் டைலாக் மாதிரி இல்ல, நான் பயப்படல. இப்ப எல்லாரும் அப்படிதான் சொல்லி திரியுறாங்களா? கூட்டணியில் இருக்கிற யாராவது, எல்லாருக்கும் நெருக்கடி இருக்கு, உங்க அளவுக்கு இல்லை. யாராவது என்ன நான் பயப்படல? ஏங்க ஒண்ணுமே இல்லை, எல்லாத்தையும் இழந்து நிற்கிற வைக்க கூட சொல்லலைங்க இந்த வார்த்தையை. என்னை யாரும் மிரட்ட முடியாது, என்னை யாரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா என்கிட்ட சொந்தமா ஒன்றும் இல்லைங்க, அவங்க என்ன சொல்றாங்களோ அதாங்க. இன்றைக்கு வந்துங்க அவங்க ஒன்று எதுக்கு 4 சீட்ல இருந்து ஆரம்பிச்சான்? உங்கள்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு ஏங்க ஒண்ணுமே இல்லாத 1/2% கீழே இருக்கிற வந்து பிரேமலதாவுக்கு 10 வந்த உடனே அதுவும் 10ங்க. நீங்க தெலுங்கு லாபி அதுக்கு கூட விடுங்க, ஒரு தேர்தல் கணக்கு என்பது புள்ளிவரத்தின் அடிப்படையில் எடுக்கிற கணக்கு தானே. அப்போ உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு தெரிஞ்சுதானே 4ல இருந்து ஆரம்பிக்கிறேன். இது யாராவது மூர்த்தியார் வந்ததா? உன்னாலேயே வந்தது. நீ திமுக காரணம் மாறி நின்ன, அதால எப்பா இவரை விட அங்க பரவாயில்லப்பா, இவருன்னா வாங்கி இங்க கொடுக்குறது டைரக்டா வாங்கிட்டா சுட சுட வாங்கி சாப்பிட்டுலாம்ல. ஓனர் ரூட்ல இருந்து டிஃபன் பாக்ஸ்ல மூடி கொடுத்தாங்க, 5 வடை இருந்ததா 6 வடை இருந்தான்னு தெரியல, 2 வடை தான்ப்பா அவர் கொடுக்குறாரு. அவர் கொடுத்தது 2 கூட இருக்கலாம், 3 இருக்கலாம், 5 இருக்கலாம். ஆனா என் கையில வரும்போது அது எதுக்கு நம்ம நேரடியாக அங்க வாங்கிட்டோம்னா சுட சுடமா அது கிடைக்கும்ல அப்படின்னு அவன் எல்லாம் பைபாஸ் பண்ணி அங்க போயிட்டான். இப்படி நீ என்ன சொல்ற, வந்து அவர்கள் வந்து சட்டமன்றத்தை அலங்கரித்தார்கள் அப்படிலாம் அசிங்கையாதுன்னு எல்லாரும் பேசினுக்கிறான். நீ வந்து நான் பேசியதைத்தான் என்னுடைய சட்டமன்ற உறுப்பினருக்கு உள்ளே சட்டமன்றத்தில் அலங்கரித்தார்கள். அப்போ வந்து நீ ஏன் சொல்ற என்னோட ஒரு ஆளு சானவாஸ் தொகுதி மாறுறது எனக்கு தெரியல, அவங்க சொல்லிதான் எனக்கு தெரிஞ்சது. அப்போ எந்த வார்த்தைக்கும் நீ பொறுப்பு இல்ல. அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க, நானே நீ சட்டமன்றத்துக்கு போகணும்னு நினைச்சீங்கன்னா 8 பேர்ல ஒருத்தன் கூட வர முடியாது, ஒருத்தன் கூட வர முடியாது பாரு. இப்ப நீ இன்னைக்கு சொல்றல சரி, இல்ல அத அந்த இதுல ஒரு தம்பி பேசினாப்ல சங்கத்தமிழன், நாங்க 8 பேர் நீ தோக்கடிக்கிறேன்னு வச்சுக்கோ, மத்த தொகுதியில எங்களால நீங்க தோப்பீங்களே. திருமாவளவனை சொல்ல சொல்லு. இன்றைக்கு ஒருத்தர் பேசியிருக்காங்க இல்லைங்களா, எல்லாத்தையும் அவர் நான் பேச மாட்டேன், இருக்கிற ஆட்களை வச்சு நான் பேச வைப்பேன். அது சரி, இதுக்கு மேல பேச சொல்லுங்களேன். எங்க தலைவரை மிரட்டி பணிய வைத்து எங்கள் தலைவர் போட்டியிட ஆசைப்பட்டார், 25 வருட கனவை வந்து பொசுக்கிய திமுகவை நாங்கள் கண்டிக்கிறோம், நாளைக்கு பேச சொல்லுங்க பார்ப்போம். பேசுங்களேன், பேசுங்களேன். என்னவோ நாங்களே போய் ஒரு தள்ளி விட்டு கெட்டு போன்னு சொன்ன மாதிரியும் நீயா போய் என்ன பண்ணுன்னு உன்னை கோட்டு சூட்டு ஷூக்கெல்லாம் போட்டு டையெல்லாம் கட்டி உன்னை அன்னாரி வேலையாச்சு அனுப்பிச்சோம்.
நீ எல்லாத்தையும் அவுத்து விட்டு வரையும் கோமணத்தோட வந்து நின்று அந்த கோமணத்தை உருவின பிறகும் நான் வந்து திமுக தான், நான் சனாதானம் வந்துடும், இதுதான் இவங்க தான் சாதி ஒழிப்பு, இவங்க தான் நேரடியாக சனாதான எதிர்ப்புன்னு நிற்கிறேன்னா இதையெல்லாம் எங்களால் வந்து தான் உன்னால் வந்து தான். நான் இல்லை கரெக்டு, எனக்கு எதுவும் இப்போ பிரச்சனை இல்லை. பாசிச பாஜக உள்ள வந்துடும், பாசிஸ்ட் அது வந்து சரி அது உள்ள வந்துடும். அதுக்காக தான் நான் அந்த முடிவு உள்ள வந்து என் கருத்தை மட்டும் ஒற்றுமை நாங்கள் வந்து எங்களால் கொலைஞ்சிடக்கூடாது, கொலைகிற மாதிரி நடந்துடக்கூடாதுன்றது. நான் உள்ள வந்து என் கழுத்தை மட்டும்தான் பிடிக்குமா, எல்லாரும் கழுத்தையும் பிடிக்குமா? என் கழுத்து தான் ஒன்றும் இல்லை, நான் வெறும் கோமணம் தானேங்கிறேன். நான் ஒரு 5000 கோடி 10,000 கோடி 50,000 கோடி 1,00,000 கோடி வச்சுங்கிறவங்க அதை பயப்படணும். அப்போ வந்து கஜானாவுக்கு வாட்ச்மேன் காவல், அப்படியா? அப்படி எடுத்துக்கலாமா? நீங்க அப்படி பாக்குறீங்க. இப்போ திமுகவுக்கு அவர் காவல்ன்றீங்க, வேற என்ன? சரி, நான் என்ன சொல்ல வரேன், ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுக்க இந்துத்துவா அந்த மத வெறி அந்த ஆட்டம் வந்துச்சுன்னா அது பாசிசம், அது அதனால நான் அதை எதிர்க்கிறேன். எனக்கு அதான் முக்கியம். எனக்கு சரி 3 லட்சம் கோயிலுக்கு குடமுழுக்கு பண்ண போறாங்களா, என்ன அது பேர் என்னவா சொல்ல? அது மக்களுடைய விருப்பம், மதத்துக்கு நாங்க விரோதி கிடையாது. இல்ல குடமுழுக்கு பண்றது யாரு? திமுக அரசு பண்றது. பொட்டு வச்சா RSS சங்கி அப்படின்லாம் சொல்றீங்கல்ல, இப்போ குடமுழுக்குல போய் என்ன தீர்த்த தவங்களை வேற வாங்கி கொடுப்பீங்களா? யாரை ஏமாத்துறாள்? அதுக்கு அவங்க கேட்டாங்க, இங்க ஒரு உன் ஜாதிக்காரனும் உங்கள்கிட்ட ஒன்றும் இல்லை, இதுல வேற சனாதனம் சாதி அது இதுன்னு பேசி அவங்க ஒட்டுமொத்த மக்களையும் வந்து எதிர்பார்க்கிட்டேன். இப்போ வந்து மக்கள் சாதியாகவும் மதமாகவும் தான் அணிதிரண்டு நிற்கிறான், நம்ம எல்லா இடத்துலையும் பார்க்குறோம். உன்னாலதான் நாங்கள் அங்கே கோயிலுக்கெல்லாம் போய் குடமுழுக்கு பண்ணி அங்கங்கே கோயிலில் போய் யாகத்தை நடத்தி பூஜை நடத்தி வர வேண்டிய நிர்பந்தத்துக்கு எங்களை தள்ளி விட்டா, உன் ஓட்டையும் கெடுத்துட்டா ஊரில் இருக்கிற ஓட்டையும் நீ கெடுத்துருவ போல இதே அப்படிங்கிறது தானே அவங்களோட அலிகேஷனு. யாரோட அலிகேஷனு? திமுக அலிகேஷனு. பேச்சுவார்த்தை நீ கிளம்புனி இன்னும் பெரிய இது மாதிரி பேசுற எல்லாத்துமே எங்கள் ஸ்ட்ராட்டஜி இருக்குல்ல. 2 வருஷம் நீ 2 வருஷம் அவர் ஆகட்டும், விஜய் போங்க கிளம்புங்க, நின்று பாரு போய் இவ்வளெல்லாம் பேசுறல்ல விஜய் கூட போனாங்களா அப்படின்னு அசிங்கப்படுத்தி தானே இவங்களை அனுப்புறாங்க. இப்போ இதுக்கெல்லாம் எங்களால தான் வந்ததா சொல்லு? நாங்கள் என்ன சொல்றோம், ஏம்பா எங்ககிட்ட காட்டுறியப்பா மீசியம் இருக்கிறியப்பா, அங்கே போய் அந்த மீசியை துடைக்கிறதுக்கும் பெருக்கிறதுக்கும் பயன்படுத்துறிய அப்படின்னு சொல்றது தப்பா? நாங்கள் சொன்னோம். இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு 30-35 இயக்கங்களுக்கு ஸ்தாபகர் யாரு? திமுக தானே. அதெல்லாம் ஒரு கீப் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றோம். இல்லைன்னா அப்படி என்னதுக்காக இல்லைன்னு இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாம போய் நிக்கிறல்ல. காட்டுமன்னார் கோயில வேட்பாளர் அறிமுகப்படுத்துறாரு, சரி உடனே போய் பார்லிமெண்ட் டிவி போய் மைக்க நீட்டான், நல்ல வேலை நீட்டாங்க. அந்த சொல்றாரு இது எப்படி தெரியுமா இருக்குது? அது தலைவருடைய மகன் ஜோதிமணி துறைமுகத்துல இருந்தவர், காங்கிரஸ் பேர் இயக்கத்துல இருந்தவர், உங்களுக்கு தெரியாதது ஒன்று, போட்டோஸ்ல இருந்தவர். சரி, அவர் என்ன, நான் காங்கிரஸ் எல்லாம் விண்ணப்ப மனு கொடுத்துருந்தேன், விருப்ப மனு கொடுத்த அப்படின்னு ஒரு பார்லிமெண்ட்டுக்கு பேசி இருக்கிறார். இந்த சத்திரத்துல தூங்கி இருந்தோம்னா இந்த சாப்பாடு பாக்கெட்டை வச்சுட்டு போக ஏன் பார்த்தோம்னா என்ன அப்படின்ற மாதிரிலாம் இருக்கு. நான் அவர் ஜோதிமணியை பத்தி நான் ஒன்றும் பேசல. தகுதியான நபர் விடுதலை யாருமே இல்லையா? ஒருத்தர் கடைகோடியில் இருக்கிறவர் எளிய மனிதனுக்கும் நான் கூட பேசியிருந்தேன். அந்த பாவலன்னு ஒருத்தர், அவர் கூடவே தொடக்கத்துல இருந்து பேண்ட் செட் அவர் பேரு தெரியல, எனக்கு அது தெரியாதுங்க. நீங்க என்னென்ன பேர் வச்சுட்டு உள்ள கூப்பிட்டு இருந்தீங்கன்னு. அவரு தொடக்கத்துல செய்தி தொடர்பாளரா அறிமுகமாகிறார். அவருக்கு தொடக்க காலத்துல இருந்தே இருக்கு. அதாங்க தொடக்கம் தாங்க நானும் சொல்றேன். என்ன விட தொடக்கத்தை நீங்க சொல்றீங்களா? பர்சனலா சொல்லுங்க. எனக்கு பர்சனல் தெரியாதுங்க சாமி. பர்சனலா இருக்கும். அவரோட லெவல்ல ஒரு பேண்ட் செட்டு தான். பேண்ட் செட்டுன்னா ஓகே. அவன் பாருங்க என்னையும் கோத்தகமான்னு பேசி வச்சிருக்கான் ஒரு இதுல. சரி அது இருக்கட்டும், உங்க பஞ்சாயத்து அதுல வருது. இப்ப உங்களை பேசி வச்சிருக்கிறாரு. செத்தவங்க கையில வெத்தலை பாக்கு கொடுத்த மாதிரி என்னடா டேய் ஒருத்தனாவது ஒரு கம்பீரமா எங்ககிட்ட மீசியம் பிரிக்க காட்டுறீங்களா? ஒண்ணுமே இல்ல, அப்பாவிங்கள நம்ம கிட்ட வேலை ஆளுன்னு வச்சுங்க. எத்தனை அப்பாவிகிட்ட மீசியம் பிரிக்க காட்டுனீங்க? கொஞ்சமாவது நிமிர்ந்தாவது பாக்குறீங்களா? அந்த மீசியம் முறுக்கிறது அந்த அறிவாலய பக்கம் காட்டுங்கன்றீங்க. சும்மா இது மீசோட முறுக்கான கொஞ்சமாவது நிமிர்ந்து பாரு. இடுப்பு வரைக்கும் குனியறிய நேரம் நின்று இப்படி பாரு. நீ இடுப்பு வரைக்கும் குடியிற இருக்குது எப்படி எதாவது பெண்ட் பண்ணி நிற்க வச்சிருந்த பார்த்தேன்னு உன் கூட இருக்கிற முகத்துல ஒரு சிரிப்பு இருக்கா இல்லையா? எங்களை சொல்றீங்க இப்ப நீங்களும் சேர்ந்து ஏன்பா சந்தோஷமாப்பா கதை முடிஞ்சிச்சுன்னு. ஏன்னா திருமாவளவன் கதை முடிவது என்பது நாங்க எதுக்கு ஆரம்பத்துல சொல்றோம், உன்னையே அப்படி நடத்தினா எங்களை ஒரு நாய் கூட மதிக்காதியா? அந்த அடிப்படையில் தான் நீங்க பேசுறீங்க. நீங்க ஸ்ட்ராங்கா இருங்க அப்படின்னு சொல்றீங்க. 2 MP 4 MLA வச்சுக்கிறவனே இடுப்பு வரைக்கும் முடியும். இவெல்லாம் கீழே எல்லாம் ஓடணும். திமுறை பத்தியா? மற்றவெல்லாம் அப்படிதானே காலில் சூ பத்தியா? வெள்ளை சட்டை பத்தியா? கால் மேல கால் போட்டு உட்காந்துக்கிறான் பத்தியா?
அப்படின்னு எங்கெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ம் அப்போ எங்களை கடந்து சாதாரண ஒரு நபரை அவன் ஒரு மாவட்ட செயலாளர், ஒரு கட்சிக்காரர், திமுக கட்சிக்காரர், எப்படின்னு அர்த்தம்? அவர் தலைவரே அங்க வந்து வாசிங்கிறாரா திமுக பத்தி அதுங்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லுங்க மனசாட்சியோட சொல்லுங்க. அந்த நோக்கத்துல இருந்தானே கொஞ்சம் நெல்லு எங்கேயோ நடக்கிற விஷயம் தான் நமக்கு கௌரவமா இருக்கும். ஆமா. அப்போ நீ இந்த மாதிரி நீயா விட்டு கொடுத்துட்டு இன்னைக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு வெறும் அனுதாபத்தை வைத்து இன்னைக்கு வந்து நீ நிக்கிற. சரி, அவர் வந்து இளைய பெருமாள் வந்து கட்சியில சமூகத்துல மதிக்கப்படக்கூடிய ஒரு பெரிய ஆளுமை. யாருன்னா மதிக்கணும்? இப்போ இப்படி சொல்லணே, இப்போ வந்து அந்த காங்கிரஸ்ல இருந்தா காங்கிரஸ் மதிக்கணும், காங்கிரஸ் கட்சியில தான் அவர் இருந்தாரு. வெரி சிம்பிள். நாங்க நேரில் அந்த ஒரு ஊருக்குள்ள போய் இதை வெட்டி செத்தாங்க இல்லையா, அதுல யாருன்னு நிவாரணம் தந்திருக்கணும்? அரசு தரப்பு. நான் போய் 1.5 லட்சம் கொடுத்தேன், 2 லட்சம் கொடுத்தேன். என்னது இது? இது சரியாது. நம்ம கொடுக்கலாம். எப்போ கொடுக்கணும்? அரசு தன் கடமையை செய்த பிறகு நாம செய்யணும். இப்ப அரசை கொடுக்க வைக்கணும். அப்போ இப்போ அது மறைஞ்சு போச்சுல்ல, அந்த டிமாண்டே போயிடுச்சுல்ல, அதான் 2 லட்சம் வாங்கிட்டாங்களாம். அப்புறம் என்ன? அப்போ இந்த கடமையை செய்ய தவறியது யார்? அரசு. அதுக்கு துணை போனது யார்? நீ. அதுதான் இங்க காங்கிரஸ் கட்சி இளைய பெருமாள் என்ற ஒரு பெருந்தகை அவரோட வாரிசுக்கு சீட்டு கொடுக்கணும்னு நீ அங்க காங்கிரஸ் கிட்ட நிர்பந்திச்சிருக்கணும். அது பொது வழியில பேசி அவங்களை நிர்பந்தத்துக்குள்ளாக்கி கொடுத்துருக்கணும். நீ அதுக்கு என்ன சொல்ற? சமயநல்லூர்ல கஸ்தூரி கக்கன் கொடுத்தோம். கஸ்தூரி கக்கன் யாரு? அன்றைக்கு தமாக இருந்தவங்க. காங்கிரஸ் சீட்டு கொடுக்க வாய்ப்பு இல்லை. மூப்பனார்கிட்ட சொல்லி மூப்பனார் கூப்பிட்டு சொல்றாரு, திரும்ப உனக்கு கொடுத்துட்டு போ. இன்னைக்கு எப்படி நம்ம சந்திரபாபு நாயுடு சொல்றாரோ அது மாதிரி மூப்பனாரு உனக்கு கொடுத்துட்டு போ, உனக்கு கொடு அவங்களுக்கு மாப்பிள்ளைய சொல்றீங்க சந்திரபாபு நாயுடு. ஆமா, சரி. அப்போ அதை வந்து இன்னைக்கு வந்து நீ சொல்லு. இந்த பறையருங்க எவ்வளவு பெரிய ஸ்ட்ராட்டஜி தெரியுமா? இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய மால் ஒன்று வருதுன்னாங்களே, அதுல இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு. எந்த மால்? எங்க வருது? மால் வரப்போகுதுன்றாங்க. அந்த மால்ல ஒரு பெரும் தொகை, அதெல்லாம் கேட்டீங்கன்னா நீங்க ஷாக் ஆயிடுவீங்க. என்ன அது அவங்க அந்த குடும்பமே அப்படிதான். அதனால குடும்பம் நீங்க யார சொல்றீங்க? நீங்க எந்த குடும்பம்? எங்க குடும்பம்? சந்திரபாபு நாயுடு சொல்ல வரீங்க அந்த குடும்பத்தை. அதுதான் பிரச்சனை. சந்திரபாபு நாயுடு அங்க இல்ல, தமிழ்நாட்டு சந்திரபாபு நாயுடு. சரி, அதுதான் பிரச்சனை இல்லை. அதுதான் ஒரு 5 விஷயமாச்சே. கொஞ்ச நாளைக்கு பல வருஷத்துக்கு முன்னாடி ஏசியால 3வது பணக்காரன் அந்த குடும்பம் வந்துச்சு. மாப்பிள்ளை சொல்லிட்டாங்க. நாம ஏன் அதுகிட்ட போய் நிப்பானே? சரி, யார சொல்ல? இவரோட முதலீடுகள் லூலு மால், இன்னொன்னு அதாவது டெல்லி லேண்ட் டெவலப்பர்ஸ்னு ஒரு கம்பெனி, ஒரு மல்டி லெவல் கம்பெனி மாதிரி. அதுல DLD. ஆமா, அதுல எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. எடுத்துட்டு அங்கேயும் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, இங்க இருக்குது இவருது. ஆமா. அப்புறம் இன்னொரு ஒரு முக்கியமான டீட்டெயில் ஒன்று டெல்லியில, அதையும் எடுத்துட்டாங்க. இது எல்லாம் வெளியே சொல்லிட்டோம். இது எல்லாத்தையும் பறிமுதல் பண்ணுவோம். ஒரு தடவை சொல்லுவாங்க தெரியுமா, இந்த மாதிரி முன்னாள் இங்க முதலமைச்சராக இருந்தவர் ஏதோ அதை வாங்கிட்டாரு இதை வாங்கிட்டாரு, ஜெயலலிதா கூப்பிட்டு எல்லாத்தையும் பிச்சு எடுத்துட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டாங்க. கையெழுத்து போட போ அப்படின்னு வாங்கிட்டு அனுப்பிச்சாங்க. அதே கண்டிஷன் தான் நீ. அவருக்கு மிச்சர் ஆளுகிறாரு. அவருக்கு என்ன நடந்ததோ இன்றைக்கு தமிழக சந்திரபாபு நாயுடுவால் அது நடத்தப்பட்டிருக்குது. அதனால எல்லாத்தையும் எழுந்துட்டு என்ன நீங்க ஒரு இப்ப நீங்க கூட இங்க பொறாமையில சொல்றீங்க கூட வந்து எல்லாமே சொல்லுவான். இதெல்லாம் நம்ம சொன்னோம்னா நீங்க ஒன்று சொல்லுங்க, என்ன மூர்த்தி உங்களுக்கு ஆகாது, இல்ல மூர்த்திக்கும் உங்களுக்கு ஆகாதுப்பா. திருமாவளவன் அரசியலுக்கும் மூர்த்தி அரசியலுக்கும் சண்டை ஆகாது. சண்டை. சரி, எங்க வீட்டுல இருக்கிற எங்க அம்மாலாம் என்ன தப்பு பண்ணாங்க? எங்க வீட்டுல இருக்கிற பொம்பெல்லாம் என்ன பண்ணாங்க? கண்ணாமனா நைட்டு இதுல வச்சு எழுதுறது. என்ன டே, அதில் மூத்தத்தை குடிச்சவங்கள வேற சமூகத்துல இந்த மாதிரி எழுதுவாங்களா? இனி அரசியலான விமர்சனம் பண்ணு. எங்களுக்கு வேற எங்கேயும் திட்ட முடியாது, நாங்க இங்க தான் திட்டிக்க முடியும். வேற இடத்துல திட்டினா திருப்பி போடுவாங்க. எங்களா இல்ல உங்களுக்கு விஷமா இல்ல? நான் இங்க தாங்க எழுத முடியும். ஏதாவது ஒரு லிங்க் எடுத்தா, ஒரு வேற எடுத்தா, நான் என் சொந்தக்காரன் உன் சொந்தக்காரன் தானே இருப்பான், நான் சொந்தக்காரன் தானே இருப்பேன். நம்ம வீட்டுல இருக்கிற பெண்களை இந்த மாதிரி கொச்சைப்படுத்தி எழுதுற மாதிரி அறிவிலடா கூட்டி விடுற பசங்களா நீங்க அந்த வேலையை செஞ்சீங்கன்னு கண்ணாமண்ணான்னு பேசுறது. இப்போ இதையெல்லாம் நாங்க சொல்லிதான் நீங்க செஞ்சீங்க. இப்போ இதையெல்லாம் செஞ்சுட்டு இல்ல இந்த கோபத்தை எல்லாம் இவங்க எங்க காட்டியிருக்கணும்? அங்கெல்லாம் காட்டியிருக்கணும். உரிமையெல்லாம் பறிக்கப்படுது. எனக்கு நீ என்ன எனக்கு சுயமா முடிவெடுக்க முடியல, எங்க கட்சி சுயமா நடத்த முடியல அப்படின்னு
எல்லா விடுதலை சக்தியும் சேர்ந்து அங்கெல்லாம் போய் நின்று இருக்கணும். உங்களையும் திட்டணும், உங்களையும் எழுதணும், எழுதலாம் பாருங்க. எவ்வளவு அசிங்கமா, எவ்வளவு தரக்குறவ டே. இதெல்லாம் ஆமா, நீ என்ன வேணாலும் உங்க தரம் போலதான்டா. நீங்க ஊர்த்தருக்காருக்கிட்ட போய் ஒன்றும் பண்ண முடியாது. சும்மா இங்க காலனிக்குள்ளேயே ஆய்வு, நான் பிசி பத்தியா அதை பத்தியா இதை பத்தியா எங்க அண்ணன் யோகா பாட்டி சொன்ன எத்தனை வச்சுக்கிறதுமா அவர் துப்பாக்கத்தில் எப்படி தெரியுமா சுடும். இதெல்லாம் உங்களுக்கு டப்பு சும்மா டொப்பு டப்புன்னு வெத்தா தானே சுடும். அது எங்களுக்கு தெரியும். இருந்தாலும் ஒன்றும் இல்லாத அப்பாவி ஜனங்களே மிரட்டி கிரட்டி இன்னைக்கு ஏங்க நான் இயல்பா சொல்ல தெரியுமா, எங்களை அங்கே ஆளுங்களை பார்த்தா உங்களுக்கு பாவம் இல்லையா? என்னை அடிச்சா கூட அழ முடியாத அளவுல எங்க சமூகம் இருக்குதுன்னு நான் சொல்லுவேன் தெரியுமா. அதுல ஆளா நீ இருக்குது. அவ்வளவு அடி வாங்கி மூச்சு விட்டு 2 வார்த்தை. ஆனா ஒரு பிச்சைக்காரனை நம்ம போய் ரோட்ல எதுவும் இல்லாம நிக்கிறான்னு வச்சுங்க, அவனை ஏதாவது திட்டி பாருங்களேன். அவன் திட்டுறானே, அதை கூட கேவலமாடா நீங்க. அதான் உங்களுக்கு பதிலுக்கு செய்யறாங்களா, வச்சு செய்யறாங்களா? என்ன இல்லை உன்னை திட்டுறவன இது இந்த நிலைக்கு ஆளாக்கணவன அங்க ஓனர. எனக்கு ஒன்று புரியல. இப்போ ஏர்போர்ட் மூர்த்தி இல்லை இந்த மாதிரி விமர்சனம் பண்ணக்கூடிய என்னை போன்ற ஒரு சில பேரில் வந்து தனியாக ரொம்பவும் ஆபாசமாக திட்டு பொய்யா பிரச்சாரம் பண்ணதெல்லாம் பார்த்துருப்பீங்க. துரைமுருகன் மாவட்ட பிரச்சாரத்தை தொடங்குற தொகுதிக்குள்ளார பக்கத்தில் மகனை வச்சிருக்கிறாரு. அந்த மாவட்ட விசிகா நிர்வாகின்னு ஒருத்தர் ப்ளூ சட்டை போட்டு மேலே ஏறிக்கிட்டு வர்றாரு. இறங்கி போயான்றாரு வீடியோவில். நீங்கள் என்ன அந்த கோபத்தை அங்கே காட்டலை, ஏன் இங்கே காட்டணும்னு கேட்டேன். நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா, இப்போ விரைவில் துரைமுருகனும் திருமாவளவனும் அப்படி சிரிச்சு பேசி நிற்கிற மாதிரி ஒரு போஸ்ட் போடுறதுக்கு நீங்கள் வழி வகுக்கிறீங்க, அதுதானே? இதுக்கு ஒரு பெரிய எதிர்ப்பு கிளம்புதுன்னு இருக்கிறோம் எங்க அண்ணன் அவரு அப்படின்னு போஸ்ட் போட வைக்க பாருங்க. அதுக்குதான் இது வழி வைக்க இந்த கொஸ்டின் நான் பாக்குறேன். கொஞ்சம் 5 பேர் கொஞ்சமாவது கோபத்தோட ஒரு 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 ஒரிஜினல் விடுதலை கொஞ்சமாவது கோபமா சுய நினைவோடு சுய சொரணையோடு ஒரு 2-3 பேர் எழுதுறான். அதையும் முடிச்சிடாதீங்க. அதால அது அப்படியே இருக்கட்டும். ஏன்னா ஏற்கனவே என்ன தெரியுமா, ஒன்று விற்க ஒன்று நிற்கவான்னு கேட்டவர் தானே அவர். அதால ஏங்க, அதாவது அண்ணா அறிவாலயத்தில் அவ்வளவு படுக்கேவலமா அவங்க நடத்துறாங்க. இதுல வேற என்னைய வேற அடிக்கடி போய் ஏதாவது ஒன்று பண்ணுங்க, ஏதாவது ஒன்று பண்ணுயா போயா, எங்களை திட்டாதவனா எங்களை விமர்சனம் பண்ணாத அதெல்லாம் கடந்து போனையா. போய் பாரு, அவனை போய் குண்டாஸ் போட சொன்னேன், போட்டோம். ஊர் முழுக்க அதுக்கு எதிர்பார்த்தா எங்களால ஒரு பதில் பேச முடிஞ்சுதா? உங்க சண்டையை ஏதோ பேசுறான் கண்டுக்காம இந்த அரசுக்கு தான் அவ பேர். ஆமா, நல்ல கவர்மெண்ட் அது, நல்ல ஜனநாயகம். ஒரு டிஜிபி ஆபீஸ் முன்னாடியே நடந்ததுக்கு அருமையான நடவடிக்கை அப்படின்னு எங்களை தான் காரியத்தை போனா உலகமே பண்ணாங்க. வேலையை பாரு அண்ணன். அப்போ இன்றைக்கு எல்லாம் இது எல்லாம் நடந்திருக்குது என்றால் உன்னோட நடவடிக்கையிலிருந்து தான் இது நடக்குது. நீதான் அதுவும் இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் 4 நாள் இப்போ காட்டமன்னார்ல பிசிக்கு இந்த திமுக சோறு எழுதுறாங்களா, எதுக்கு கேப் போட்டு எழுதுனா? அதுதான் எனக்கு ஒரு தகவல் வந்தது. 4-5 நாட்களுக்கு முன்பாக திமுகவுடைய மாவட்ட நிர்வாக கூட்டம் நடக்குது. 4 நாட்களுக்கு முன்னாடி 5 நாட்களுக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன். அப்போவே வந்து சின்னத்தை மட்டும் எழுதுங்க, பானை சின்னத்தை, உதவி சின்னத்தை கூட அந்த சின்னத்தை மட்டும் எழுதுங்க, வேட்பாளர் பேரை எழுத. என்ன அர்த்தம்? எங்கள் ஓனர்கள்லாம் பேசினுக்கிறாங்க, அதெல்லாம் எழுதாரு. இப்ப அவங்க கூட்டுக்கு அப்படியே இன்னும் ஃபைனல் அவளை ஏன்டா எழுதுனேன் அப்படி கேட்டாங்கன்னா என்ன பண்றது? அவங்க பேசினுக்கிறாங்க. அவங்க சொன்ன இவருக்கு அந்த எண்ணம் வந்திருக்கணும்ல, நம்ம ஒன்றும் முடிவு பண்ணல, ஆனா நம்ம பேரை வந்து எழுதுவானான்றாங்களே எப்படின்னு இவருக்காவது தோணி இருக்கணும்ல. தோணி இருக்கும், அவங்க ஏதோ பேசினுக்கிறாங்க, நம்மளை விட மாட்டாங்க அப்படின்னு அவருக்கு தெரியுங்க. தெரியாமலாம் உடனே ஒரு ஃபைன் மார்னிங் இது நடக்கிறதா? அது சொல்லுங்க. இதுல வேற சரி, நீங்க பங்கீடு இங்க இருக்குது, முதலீடு அப்படி இருக்குன்னு சொல்றீங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த அரசியல்வாதிகள்ல பெரும்பகுதி எல்லாருக்குமே இருக்குது, அங்கங்க சொத்து வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இவர் வச்சுக்கிட்டது மட்டும்தான் பேசணுமா அந்த கேள்வி இருக்குது இல்ல? நான் அதுக்குள்ள நான் ஏன் சொல்ல வரேன்னா, எல்லாரும் தப்பு பண்றான் அப்படிங்கிற போது அவன் வேற நம்ம வேற. நீ வந்து 10 நாள் கூட வந்து காத்து கிடப்பான் பார்க்காம, நம்மள ஒரு நாள் வந்து பார்க்கலாம் ஃபோன் பண்ணுவான், இன்னும் அவன் காலையில வந்து ஆளகாரம் அப்படின்பா. சரி, என்ன வாக்கிங் போனா 2 மணி நேரம் போறீங்களா? காலைல வந்து பார்த்துட்டு போனா வேலைக்கு போயிட்டேன் நானு அப்படின்பா. தரையில உட்காருவான், 1 மணி நேரம் நிற்பான். நம்ம ஒரு கூட்டம் போட்டா சேர் இல்லைன்னா உட்கார மாட்டான். அப்போ அது எது தெரியுங்களா? அது ஒரு உரிமை, அது திமிரு இல்லை, அது உரிமை. எங்க அண்ணன், என் தலைவர், என் தெய்வம், எங்க அப்ப, என் மாமன், அப்படிதான் அம்பேத்கர் இயக்க தலைவர்களை ஒடுக்கப்பட்ட மக்கள் பார்ப்பாங்க. என் விடுதலையை ரட்சிக்க வந்த இறைவன் அவருன்னு. இறைவன் தப்பு பண்ணாங்க,
இறைவு துரோகம் பண்ணலாமா? ம். நீ இல்லைன்னா வேற ஒருத்தனாவது இந்த வேலையை செஞ்சு பண்ண. அப்படி கூட இல்லைண்ணா, ம். விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் என்ற ஒரு நபர் இல்லைன்னா அந்த ஜனங்க அதை இது பார்த்துங்கண்ணே, ம். அதை இது பார்த்துப்போம். அந்த கண்டிஷனுக்கு ஜனங்க வந்து இருக்கிறாங்க. ம். இப்போ சாதிய வன்கொடுமை நடக்கும், பாடி வாங்க மாட்டேன் நிற்கிறான்ல, ம். ம். நீ தானே போய் அதை வாங்கி கொடுக்குற. ம். இளவரசன் விஷயத்துல 3 நாள் கழிச்சு ஒரு சூசைட் நோட் எடுத்து சிந்தனை செல்வன் கொடுத்ததா செய்தி வந்து பாத்தீங்களா? ம். அந்த இதான் அந்த பாடி இதான் நின்றுந்தேன், ஒரு சின்ன பையன் ஓடியாந்து ம். ஒரு லெட்டர் கொடுத்து போனா, நான் வந்து இந்த டென்ஷன்ல மறந்துட்டேன். 3 நாள் கழிச்சு ஒரு இளவரசர் சிந்தனை suicide செல்வன் கொடுத்ததாக. சட்டமன்ற உறுப்பினர். ஆமா, கொடுத்தாரு. வந்து தெரியுமா? ம். நான் சாவுல இருக்கிறேனே ம். அன்னைக்கு அந்த இரங்கல்ல அவங்க வீட்டாண்ட எல்லாரும் நிக்கிறோம். ம். அந்த அஸ்ரா கார்ட்னு நினைக்கிறேன் அந்த எஸ்பி, அப்போ ஆமா. அவர் அங்க தள்ளி நிக்கிறாரு. ம். சிவகாமி அவங்க வந்தாங்க, அவங்கள மறிச்சு போலீஸ் திருப்பி அனுப்பிச்சிச்சு. ம். நான் பின்பக்கமா உள்ள போய் எனக்கு நம்ம பழைய தோழர்கள் அங்கே இருக்கிறாங்கன்றதுல அந்த வழியாக நான் உள்ள போய் அந்த எதிர் வீடு தீக்கிரையாக்கப்பட்ட வீடு, அது உள்ள போய் உட்காந்துட்டேன். ம். ஏன்னா தெரிஞ்சவனா போலீஸ் நம்மளை கொண்டு போய் வெளியே விட்டுருவாங்க. ம். அமைதியாக நடந்துக்குதுண்ணே. சிந்தனை செல்வன் அந்த எஸ்பி அங்கே நிற்கிறாருண்ணே. ம். நல்ல எஸ்பி நல்லவங்களாம் இல்லை. நான் கேட்டேன், என்ன மயிரை பிடிங்கிந்தியான்னு கேட்டேன். ம். அதை சொல்கிறேன். இப்படி சட்டை அப்படி இப்படி எடுத்து என்ன சுட போறியா. எஸ்பி அங்கே தானே நின்றுங்கிறாரு. ம். இந்த வார்த்தைக்கு இங்கே இடமே இல்லையா அப்படின்னா ஒரு சலசல் கத்துதுல. ஏங்க அப்போ கூட ஏதாவது ஒரு கலவரம் வரணும், ஏதாவது ஒரு அதில் வரணும் அப்படின்னு டைவர்ட் பண்ணணும். பிரதான பிரச்சனையை விட்டுட்டு வேற விஷயத்தை திட்டம் போட்டு செயல்படுறவங்க நீங்க தானே. அதனால தானே அன்னைக்கு அனாதையாக நிற்கிறீங்க. இவ்வளவு பெரிய கட்சி தலைவரே இப்படி வந்து வெம்புறாருன்னா அது ஒட்டுமொத்த சமூகத்தின் அசிங்கம் இல்லை, என்னையும் சேர்த்தானே அசிங்கம். ஒரு ஒரு இந்த நிலைக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? எவ்வளோ கீழே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு? பதவி ஆசைதான், பகுட்டு ஆசைதான். ஏன்னா இதற்கு இதையெல்லாம் கடந்தன 1.5 லட்சம் பேர் செத்தாங்கல்ல, கொஞ்சம் ஒரு மனசாட்சியே இல்லையா? இல்லையா? என் பின்னும் கூட காங்கிரஸோட கூட்டு வைக்காதுன்னு. சரி, அப்பயே நீ செத்துட்ட, அப்பயே நீ பிணம் தான். பிணத்தை திருப்பி ரீபோஸ்ட்மார்ட்டம் பண்றாங்க திமுக, அவ்வளவுதான் நான் பாக்குறேன். நீ சொன்ன வார்த்தை தான் இது. அவ்வளவு பேர் செத்த பிறகு சரி, அந்த காங்கிரஸ் திமுக கூட ஒன்று டிராவல் பண்ணிட்டு இருக்குங்க. சாகும்போது தான் வந்து சாகிறதுக்கு கூட இருந்தீங்க, பார்த்தீங்க, வேடிக்கை பார்த்தீங்க, எல்லாம் பண்ணீங்க. ஏங்க செத்த பிறகு, அந்த இயக்கம் முடிந்த பிறகு, அந்த போராட்டங்கள் முடிந்த பிறகு, அவ்வளவு மக்கள் செத்த பிறகு மறுவாழ்வுக்குன்னு ஈழத்தமிழ் ஜெனசைட் தான் நடந்தது அப்படின்னு உலக நாடுகள் எல்லாம் ராஜபக்சே மீது நடவடிக்கை எடுக்க முனைந்த போது இங்கிருந்து ஒரு 11 பேர் போய் பார்த்து ராஜபக்சே பார்த்து, ராஜபக்சே தமிழர்களை வாழ வைப்பார்னு சொன்னியே, பேசுவதற்கு தகுதியா? அந்த பாவம் ஒண்ணு சும்மா விடுமா? இளையராஜா பாட்டு ஒண்ணு இருக்குது, முன்னாடி செஞ்சதை நினைச்சு பார்த்தோம்னா என் வருங்காலம் நடுக்கமா இருக்குதுன்னு. அதுதான் இன்னைக்கு இல்ல, அந்த பாவம் தான் அவர் இந்த இடத்துக்கு வந்து நிக்கிறாரு, சுயத்தை வந்து நிக்கிறாரு, இந்த கட்சி இவ்வளவு அவமானம். ஆமாங்க, ஏங்க சொந்த சாதிக்கும் நீ உண்மையா இல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழருக்கும் உண்மையா இல்ல, ஈழத்தமிழருக்கும் உண்மையா இல்ல, தமிழ் தேசிய அரசியல்னு பேசி அதுக்கும் ரெண்டகம் பண்ற, கண்ணுக்கு தெரிந்து திராவிடம் ஒண்ணும் இல்ல, அது இல்ல, இது இல்லைன்ற. இன்னைக்கு அதையே கட்டி பிடிச்சி இங்க தமிழ் தேசியம் பேசுறவெல்லாம் திட்டு போய அப்படின்ற. தமிழ் தேசியம் என்பது தனித்தமிழ்நாடுன்ற. அதை எங்க இருந்து பேசுற? இந்திய நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டு தமிழ் தேசியம்னா தனித்தமிழ்நாடை பத்தி பேசுவாங்களா? இப்படிலாம் கரு வரிக்கிறிய, வேர்ல ஆசிட ஊத்துறிய, கிளைய வெட்டு, நாளைக்கு அந்த கிளை இன்னொரு நபரால் இல்ல இன்னொரு சீசன்ல கூட துளுந்துரும். வேர்ல வெந்நீரை ஊத்துறிய. இந்த பாவம் ஒண்ணு சும்மா விடுமா? எத்தனை பேர் வாழ்க்கையை நீ அழிச்சிருப்ப, எத்தனை விஷயம், எவ்வளவு ஆசை, அனைத்துக்கும் ஆசைப்பட்டல, அம்மனமாய் நிக்கிறிய. என்ன இருந்து என்ன பிரயோஜனம்? இப்போ பல ஆயிரம் கோடி சொத்துக்கள் இருக்குதுன்றான், 1450 கோடிலாம் யாரோ என்னன்னு சொல்றாங்க. ஒன்னும் உன் வேட்பாளர், கட்சி வேட்பாளர் உன்னால தீர்மானிக்க முடியலையே. இவ்வளோ சொத்து இருக்குதுன்றாங்க கட்சிக்குள்ளார. ஒருத்தனுக்கு ஒரு ஈஞ்சிருப்பியா, ஒன்று ஏதாவது செஞ்சிருப்பியா? ஆனா இன்னமும் அவர் கையாலே எடுத்து அவர் சாப்பிட்றாரு. மற்றவங்களாம் எப்படி சாப்பிட்றான், அவர் கையால் எடுத்து சாப்பிட்றாரு. என்னங்க இவ்வளோ லேட்டாக சாப்பிட்றோம்? இன்றைக்கி 3 மணிக்கு சாப்பிட்றோம், இன்றைக்கி சீக்கிரம் 2 மணி, நேற்று 3 மணி, முந்தானத்து 4 மணி. அப்போ எப்படி இங்கெல்லாம் போகிற? 24 மணி நேரமும் தொண்டர்களோடு இருக்கிறேன், அப்புறம் இங்கெல்லாம் எப்படி?
அப்போ எப்படி எந்த நேரத்தில் போய் அண்ணா அறிவாளத்தில் பேசுகிறேன், தேர்தல் பணிக்குழு கூட பேசுகிறேன், அப்புறம் அங்கே போகிறேன், இங்கே போகிறேன், அங்கே நிற்கிறேன், இங்கே நிற்கிறேன். ஏன்னா முக்கியமாக இன்னைக்கு எல்லாருக்கும் ஆசை இருக்கும். இன்னைக்கு டெல்லியில் இருக்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை எல்லா ஆதாரங்களோடு அவர்கள் எடுத்து வைத்திருக்கிறார்கள். சொல்லவா? டெல்லியில் யாரோட முக்கியமான விஷயம்ன்றீங்க நீங்கள்? திருமாவோட விஷயங்கள் எடுத்து வச்சு அந்த அந்த விஷயத்தை சொல்லி இவங்க வந்து பண்ணுறாங்க. நாங்கள் நினச்சா எல்லாத்தையும் முடிச்சிடும் ஒன்று. எங்களால் தானே இவ்வளவும் எங்களால் தானே வந்தது. துண்ணியா திண்ணையில் துணியா ஏந்து போ. உரிமையை பேசாத, உரிமையை பேசாத, சவுண்ட் விட்டுனுக்குறேன். என்ன இவர் பேசுன யார் உரிமை? மக்களுக்கான உரிமையா? இல்லைப்பா, அவர் பேசுறதுல மக்களுக்கான இது கிடையாதா? அட்டவணை பிரிவு மக்களுக்காக என்ன 5 வருஷத்துல என்ன ஒன்று வாங்கி கொடுத்தாரு நீங்கள் சொல்லுங்க. எல்லாம் பேசியிருக்கோம், போராடி இருக்கிறோம், வேங்க வயலுக்கு போராடி இருக்கிறோம், இந்த பக்கம் அந்த திரௌபதி அம்மன் இதுக்கு போராடி இருக்கிறோம், அந்த ஊர் விஷயத்துக்கு போராடி. வேற எவனுமே போராடலையா? இப்போ நாங்கள்லாம் ரோட்ல நின்று கத்துறோம். எங்களுடைய ரோட்ல நின்று கத்துறது தான் எம்எல்ஏவா? இந்த 5 ஆண்டு மேல இந்த ஆட்சியில் என்ன பண்ணிட முடியும்? அவங்க நான் பண்ணவே சொல்லலை. என் பிரச்சனையே திமுக நான் பண்ண சொல்லலை. நீ அப்படித்தான் இருப்ப. கேட்கறது என் உரிமை இல்லை, நான் கேட்கணும்ல. அவனே கம்முக்கிறான். என்ன இப்போ என்னை எதுக்கு குண்டாஸ் போட்டான்? 7,833 கோடி எங்க என் காசுன்னு கேட்டேன். ஏன் செலவு திருப்பி திருப்பி ஊடகத்தில் அதான் கேட்டு அவனே கம்மு. அட்டவணை பிரிவு மக்களுக்காக ஒதுக்கப்பட்டது. அவனே கம்முக்கிறான். இந்த நாய் ஏன் கத்தி நிற்குது அப்படின்னு என் மேல யார் கம்முன்னு இருக்காங்க? திரும்ப சரி அதை பயன்படுத்திடல. 2020 கோடி காசு வரலன்னு உடனே சசிகாந்த் உண்ணாவிரத்துக்கு போய் வாழ்த்து தெரிவிக்கிறீங்களே. ஏங்க என்னங்க இதுன்னு கேட்டியா ஒரு நாள்? நீ என்ன பண்ண 5 வருஷத்துல? அப்போ நீ எங்களை கைவிட்ட, உன்னை ஜனங்க கைவிட்டாங்க. அது அவங்களுக்கு எல்லாத்தையும் புள்ளி ஒருபடி அவங்க கணக்கு எடுத்துட்டாங்க. இப்போ இல்லை, மக்கள் வந்து ஆதரவு இல்லை, கை விட்டுட்டாங்க அப்படின்னு கணக்கு எடுத்த பிறகுதான் திமுக வரை வந்து இப்படி அலட்சியமா நடத்துதுன்னு. ஆமாங்க, ஒண்ணுமே இல்லாதவங்க 10 சீட்டு தரா உனக்கு புள்ளி வரத்தின் அடிப்படையில் தான் 4 ஆரம்பிச்சாங்க. இது யார் தப்பு? இது மூர்த்தி தப்பா? வந்து கரூரில் 41 பேர் செத்தாங்கன்னாங்க. அதில் கிட்டத்தட்ட 16 பேர் என்னமோ எஸ்சின்றாங்க. அது மூர்த்தியோட தப்பா? நான் தான் கூட்டத்துக்கு அமிச்சேனா? இல்லை அவன் மூர்த்தி திட்டு போயப்பா அப்படின்னு எல்லாம் ஓட்டானா? யார்கிட்ட இருந்து ஓடனா? பட்டியல் சமூக இளைஞர்கள் யார்கிட்ட இருந்து ஓடனா? இன்னைக்கு வந்து விஜய் கிட்டையும் அண்ணன் சீமான் கிட்டையும் பட்டியல் சமூக இளைஞர்கள் திப்புன்னு போய் நிக்கிறானா? யாரால? இதுக்கு முன்னாடி போய் நின்னா யாரால நிக்கிறாங்க? திருமாவளவு தான். உன்னோட செயல்பாடு தான். ஆனா சும்மா இவங்கெல்லாம் வேஸ்ட்ப்பா, ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லைப்பா அப்படின்னு ஓடுறா. நீ கதறிய நான் உங்களை வந்து PhD படிக்க வச்சிருக்கேன், எல்காஜி பின்னாடி ஓடுறீங்களே, வெக்கமா இல்லை? நீ உண்மையிலேயே ட்ரெயின் பண்ணிருந்தீங்கன்னா, உன் மீது நம்பிக்கை இருந்தா ஏன் அவன் எல்கேஜி பின்னாடி ஓட போறான்? இதுக்கெல்லாம் யார் காரணம்? ஏன் எல்லாரும் இன்னப்பா எல்லாரும் அவர் விமர்சனம் பண்ணி காலி பண்ணிட்டீங்களேன்றீங்களா? இது எல்லாத்துக்கும் காரணம் நாங்களா அவரா? பிறகு என்ன முற்பகல் செய்யும், தமக்கு என்ன பிற்பகல் தாமே வந்து சேரும். இது வள்ளுவன் வாக்குனே. இது பொய்யாவாது. அதால வள்ளுவம் இழுத்திடும் வரலாறு மாறும். நாங்கள்ல நான் என்ன சொல்றேன், நீ பண்ணதுதாயா சின்னவோ பெரிய ஆயுத போராட்டம் எடுத்து நக்சல் பாரில இருந்து வந்த மாதிரி எல்லாத்தையும் குறை சொல்றது. எவன் சமூகத்துக்காக ஏதோ ஒரு மொழியில நம்மளால பேச முடியல. எதா இருந்தாலும் சீமான ஒரு பக்கம் பேசிக்கிறாரு, இந்த மூர்த்தி ஒரு பக்கம், ஏதோ அவன் சக்திக்கு அவன் பேசினுக்கிறான். நம்ம வேலையை பார்ப்போம்பா, நம்ம குடிஞ்சு நிக்கிறோம்ல வாயை திறந்து அப்படியே நிற்போம்பா. அதை விட்டுட்டு அவன் அதை பேசுறான், இவன் அதை பேசுறான், எல்லாருக்கும் அந்த எரிச்சல் இருக்கும். எவனாவது அதை பண்ணானா? அந்த பக்கம் தமிழ் தேசிய எழுச்சி சீமான் வந்த பாடு மிக பெருமளவு பட்டி தொட்டில போனதை அவங்களுக்கு சகிக்கல பார்க்க முடிஞ்சது. அப்போ அதுக்கெல்லாம் நீ பயன்பட்டல. அதான் பயன்பட்டு பயன் இல்லாமல் போயிட்டேன். இன்னைக்கு உன்னை அடிச்சு போட்டால் ஆள் கேட்க ஆள் இல்லாமல் நீ ஏன் உட்காந்து அழுதுன்னு ஒரு நாள் பக்கத்தில் ஒரு 4 பேர் வச்சுக்கின்னு ஒரு 7 வீட்டில் உட்காந்துங்கிற மாதிரி அப்படின்னா அது உன்னால் வளைந்த வினை தான். இதில் நான் திரும்பவும் சொல்கிறேன், இதில் எங்களுக்கு மாத்திரம் இருக்கிறது. இப்போ திமுகவையோ இல்லை இவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு பேச வேண்டிய அவசியம் எனக்கு என்ன ஆகுது? ஒன்றும் கிடையாது. நீங்கள் அந்த பக்கம் திமுக கூட போயிட்டு மாப்பிள்ளையோட சேர்ந்து நீங்களே அதெல்லாம் பண்ணிட்டு போகலாம். பேசாம கூட இருக்கலாம்ல, ஒரு சிக்கல் வராமல் கூட இருக்கும்ல. 50 வயசுக்கு மேலே போய் 5 மாதம் ஜெயிலில் இருக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லைல்ல. இன்னைக்கு வந்து உடல்நலம் குன்றி இப்போ இந்த தேர்தலை என்னால் சரியாக களமாட விட முடியலையே. அப்படி இருக்கிறல்ல, எனக்கு தேவையில்லைல்ல. எனக்கு என்னவோ இந்த சாதியில் பிறந்துட்டோம். சாதியில் பிறந்து இந்த சாதி பறையற சாதின்றான். இவ்வளவு அட்ராசிட்டி நடக்குது. 4 எழுத்தை படிச்சிருக்கோம். சில
கேஸ்ட் அட்ராசிட்டியை படிக்கும்போதே அனுபவித்திருக்கோம். ம். அப்போ அனுபவிச்சுட்டு இதை கூட நாம இதுக்கு ஒரு தீர்வு நோக்கினாலாம் நம்ம மனுஷனே கிடையாதுடா, செத்து போறான்டா அப்படின்றதுக்காக வழியை போய் இதை செய்யறோம். எவனோ பாதிக்கப்பட்டவன் வாங்க நான் கூப்பிடணும், பாதிக்கப்பட்டவனுக்கு எங்கெல்லாம் அநியாயம் வருது அங்கே போய் நிற்கணும், குறிப்பா என் சமூகத்துக்காக நிற்கணுன்ற எண்ணத்துல இருந்து நாம அதை செய்யறோம். நமக்கு இருக்கிற வசதி வாய்ப்புக்கு நல்லா சாப்பிட்டு இப்படி சொகுசாக எடுத்துட்டு போலாம்ல. ஆனா நீங்க அந்த மாதிரி ஒருத்தன் 2 பேர் எங்கேயாவது கிளம்பி வந்துடும், நீ யோகியவானா ஏய் நாங்க தான் யோகியவான் இருக்கிறோம்ல, எதுக்குல நீங்களாம் வரீங்கன்னு கேள, அந்த உரிமை உனக்கு இருக்குது. நீ ஏன் அயோக்கியா இருந்துன்னு ஏதோ ஒரு 4 பேர் வந்தானா இவன் நமக்கு எதிராக தான் வரான், ஜனங்கள்லாம் விழிப்படைச்சிட்டா என்ன பண்றது, அப்படி இப்படின்னு எல்லாரையும் அடங்கி இன்னைக்கு அடங்கி போய் குப்பை மாதிரி கூளம் மாதிரி உட்காந்துருக்கிறேன். சரி, இந்த இறுதியாக ஒரு கேள்வி அதிமுகவுக்கு வருவோம். அதிமுகவுடைய தேர்தல் களம் வந்து எங்கே நிற்கிது கடைசியானா, மக்களுக்கு இதை செய்தான் அதை செய்தன்னு இல்லை. நான் வந்து போய் அப்பாவுக்கு சமாதி கேட்டேன், அது இல்லைன்னு மறுத்துட்டார் இவர் அப்படின்னு இவர் எடுத்து சொல்ல, அதுக்கு அவர் பதில் ஒன்று சொல்ல, அப்புறம் இந்த பக்கம் வந்து பட்டுன்னு பார்த்தா அவங்க அப்பா கருணாநிதியை நீ ஜெயிலில் தான் வீட்டு சிறையில் தான் வச்சுருந்தேன்னு அவர் சொல்ல, உடனே அநாகரிகமாக பேசுகிறார்கள் அப்படின்னு வைகோ இவர்களை போன்றவர்களெல்லாம் கூப்பாடு போட, எப்போ நான் ஒன்றும் அநாகரிகமாக எதுவும் பேசலை, உங்கள் ஒன்றை அழகிரி பேப்பருக்கு பேட்டியே கொடுத்தாரு, எங்கள் அப்பா வீட்டு சிறையில் வச்சுருக்காங்க பார்க்க விட மாட்டேங்கிறாங்கன்னு, அத்தை தான் நான் சொன்ன போடுறதுன்னா அங்கே போய் கேட்டுக்கோ மதுரையில் அப்படின்னு இந்த மாதிரி இருக்குல்ல இந்த அரசியல் பிரச்சாரம், என்ன நினைக்கிறீங்க? இவங்க வந்துண்ணே இது வந்து தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான தேர்தல். நம்ம டெல்லியில தானே போய் ஓட்டு போட போறோம், டெல்லிக்குமான தேர்தல். சனாதனம் உள்ளே பூந்துடக்கூடாது. என்னையா சாக்கடை ஓடல, சாக்கடை அடைப்பு எடுக்கிறேன்னு சொல்லிட்டு காசு அடிச்சிட்டிங்க போல இது அப்படின்னு ஜனங்க கேட்டால் இவங்க சனாதனத்துக்கு போயிடுது. இப்படியே பிரச்சனை பண்ணும்போது தான் எடப்பாடியார் இது சரியா ஹேண்டில் பண்ணார். அவரும் கொஞ்சம் தரம் தாழ்ந்து கொஞ்சம் இறங்கக்கூடாது, ஒரு விவசாய குடும்பத்திலிருந்து வந்தவர், ஒரு மனித நேயத்தோட இருப்பார்ல, அவன் தான் நாகரிகமா பேசுறான் நம்மளும் பேசுறதான், அப்படி இல்லைன்னா கால் சந்தில் பூந்தாருன்னு போதே எடப்பாடியார் எடுத்து அடிச்சிருக்கணும், நான் வார்த்தையே அடிச்சிருக்கணும், அதுதாங்க. அப்போ அதையெல்லாம் பொறுமை காத்தார். ஆனா அவனும் அடிமையா இருக்கிறீங்க நீங்க எல்லாம் போயஸ் கார்டில் பேசுறாங்க வந்து நீங்க டெல்லிக்கு போய் பேசுறீங்கன்றீங்கள, இன்னைக்கு பிஜேபி தொகுதிகளை மாத்துனது. ஆனா எதோ பண்ணி அவன் கூட்டணி அறிவிச்சாங்க, அவன் அவர் வேலையை தொடங்கிட்டார்ல. சரி, சும்மா இந்த மாதிரி கூலிக்கு மாரடிக்கிற கும்பலை வச்சு அவதூறு பேசுறது. அதுதான் அவர் சொன்னார், ஏம்பா நீ ஏன் உங்க அப்பா வந்து அதை நம்ம சொல்லக்கூடாது, பாவம் பெரிய மனுஷன் செத்து போயிட்டாரு, இருந்தாலும் செத்து போனதுக்காக நம்ம உடவ முடியாது, நீங்க எவ்வளவுலாம் கொடுமை பண்ணீங்க. அவர் முதல்வராக இருக்கும்போது ஆட்டோ வந்து நிக்குமா வீட்டு வாசல்ல, ஒரு வார்த்தையை சொல்லி ஒருத்தர் கத்துவாராம், புரியுதா? கத்தன உடனே ஒரு 100 ரூபா கட்டு ஒன்று கொடுத்து சண்முகநாதன் கிட்ட கொடுத்து இதில் கொடுக்க சொல்லுவாங்க. அதை வாங்கிக்கின்னு இன்னும் 2 வார்த்தை அதை பேசிட்டு நேராக வண்டி சைதாப்படி போயிடுமா ஆட்டோ. இன்னொன்று, உங்க 2 குடும்பத்துக்குள்ள போட்டி வந்தது, யாருக்கு செல்வாக்கு அதிகம். 2 பேரும் ஒருத்தங்க தானே பாதிப்பு வரணும், எவனுமே சம்பந்தமே இல்லாத 3 பேர் செத்தாங்கல்ல. ஆமா, செத்தாங்கல்ல. அப்போ அழகிரியா ஸ்டாலினா அப்படி நேரடி சண்டை நடந்ததா இல்லையா? நடந்தது. பல தகராறுகள் மேனுவலா இது பிசிக்கலாவே குடும்பத்துக்குள்ள தான் விழுந்திருக்கணும். வந்தாங்க, அவரை வந்து அப்படி ட்ரீட் பண்ணாங்க, இப்படி ட்ரீட் பண்ணாங்க, அவர் அழுதாரு, அப்படிலாம் செய்திகள் வந்தது. பேட்டி கொடுத்தாரு, அப்பாவை பார்க்க விடல, வீட்டு சிறையில் வச்சிருக்காங்கன்னு சொல்ல, அதை தான் நான் சொன்னேன்னு எடப்பாடி சொல்ல இன்னைக்கு வந்து அது அம்பலப்பட்டு இன்னைக்கு அசிங்கப்பட்டு இருக்கிறேன். இன்னைக்கு ஆர் ராஜா ஆடியோவில் அது வருது இல்லை, ஏய் காசுலாம் அங்கே தானே போச்சு, நீங்க ஏன் ஜெயிலில் இருக்கிறீங்க அப்படின்னு அழகிரியா வந்து சொன்னாரு அப்படின்லாம் இன்னைக்கு சொல்லி பேச்சு வருது இல்லை. அப்போ எவ்வளவு மட்டரகமா நீங்க வந்து அதை பிரச்சாரம் பண்ணிருந்தீங்கன்னா, ஏங்க நான் சத்தியமா சொல்றேங்க, இவங்க ஆட்சியில் இருந்து வேறு ஒருத்தர் முதல்வராக இருந்து இறந்துருந்தா இடம் கொடுத்துருப்பாங்களாங்க. இன்னைக்கு இவ்வளவு பேசுறிய மருத்துவரையை பத்தி, அன்புமணி அவர்களை பத்தி, அவர்கள் அந்த வழக்கை வாபஸ் வாங்கணும்னு வச்சுங்க, அரசு அன்னைக்கு இருந்த எடப்பாடியார் ஒரு பேரன்போடு அதை ஒத்துக்கலன்னா நீ தலைகே நின்றுந்தா கூட எந்த இடம் கிடைச்சிருக்காது. அண்ணா அறிவாலயத்தில் போச்சிருப்பே, நீ அண்ணா அறிவாலயத்தில் தான் போச்சிருக்கணும், அங்க கூட முடிஞ்சிருக்காது. போக்குவரத்துக்கு இடையூறாக எடுத்துட்டு போனா எடுத்துட்டு போயிருக்கணும். அப்புறம் மெரினாவும் கிடைச்சிருக்காரு. எப்படி ஆம்ஸ்டாங்கை வந்து அந்த அவங்க இடத்துல புதைக்க விடாம தடுத்துனீங்கல்ல? அப்போ இவ்வளவுலாம் கொடுமை பண்ணிய எதையுமே இருக்காத. அதாவது
நல்லதுக்காக சொல்லி போகணும், ம். சாவுக்கு சொல்லாமே போகணும்னு இங்கே ஒரு நார்மலாக ஒரு நடைமுறை இருக்குதுல்ல, அந்த மாதிரி சாவு விஷயமா போச்சு, இறப்பாகி போச்சு. சரி, இதில் போய் நம்ம என்னத்தை அரசியல் பண்ணுறதுன்னு ஒரு பெருந்தன்மையோடு எடப்பாடியார் அதை செஞ்சார். சரி, நீ அவர் காலை தொட்டுல கும்பிடணும். ம். காலை வாடுறீங்க, ஒரு என்ன பேசுறதுக்கு அளவு இல்லைன்னா என்ன வேணாலும் பேசுறது, ம். கண்டமேனிக்கு இவங்களை விட்டு பேசுறது, அவரா பேசுறது, அசிங்கமா பேசுறது, என்னது இது? இது எல்லாம் நான் வந்து ஜனங்க பார்க்குறாங்கன்றது உங்களுக்கு இருக்கா இல்லையா? என்னதான் உங்களுக்கு வந்து ஒரு வாத்திய கோஷ்டி கிடைச்சா கூட அசிங்கமா கண்டமேனிக்கு எடப்பாடியாச்சு அடிமையாச்சுன்னு 4 வருஷம் சொல்லிக்கிட்டே இருந்தீங்க. முன்னுமையாத சொல்றீங்க. அவங்க கூட்டணி எங்க கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்குது, வலிமையா இருக்குது. அதான் தெரியுது. அழுவாங்க சிரிப்பாங்க, நாங்கள் சிரிச்சிங்கன்னா அழுகுறோம். இந்த திமுக கூட்டணியில் ஒரே ஒரு அணி, ஒரே ஒரு கட்சி சந்தோஷமா இருக்குன்னு சொல்லுங்க. இருக்காங்களே, யாரு? இவங்க பிரேமலாதா இருக்காங்களே, தேமுதிக மகிழ்ச்சியாக 10 சீட் வாங்கிட்டு. ஏன்னா அவங்க தன்னம்பிக்கையோடு மிரட்டுகிறார்கள், அதனால அது கிடைக்குது. இல்லைன்னா தேமுதிக கூட்டு வாங்க எல்லாம் செஞ்சுக்கின்னு கொடுத்தாங்களா? எப்படி கொடுப்பாங்க அவங்க? ஏங்க, இதே விஜயகாந்த் வந்து அந்த நடிகரை வச்சு எப்படி அசிங்கப்படுத்தினாங்க. அன்றைக்கு கலைஞர் மேடையில் இருக்கிறார். இது எடப்பாடியார் செய்வாரா? செய்ய மாட்டார். எடப்பாடியார் மேடையிலிருந்து ஒரு ஆளை விட்டு இன்றைக்கு இருக்கிற முதல்வரையோ இல்லை துணை முதல்வரையோ அவ்வளவு கொச்சைத்தனமாக பேசுவதை ரசிப்பாராங்க? ஏங்க, இது ஒரு சாதாரண மனித தன்மைங்க. இது இருக்காங்க. அந்த மாதிரி தான் இன்னைக்கு ஆளாளுக்கு பேச வருது. என்னமோ அவர் ஒரு சாதாரண ஒரு மனுஷன் மாதிரி இருக்கிறார். உங்களை மாதிரி கிரிமினலாக இருந்தா அது அவருக்கு வந்து திருப்பி நடவடிக்கை எடுத்துருப்பாரு. அவரே என்னங்க பேசுங்க, ஏங்க என்னங்க திராவிடம் ஆட யாரோ பச்சை கொண்டு கேளுங்க, என்கிட்ட போய் அங்கே போய் கேட்டுங்க அப்படி இயல்பா இருக்கிற மனிதனுக்காக இறங்கி இவங்க கண்ணாமலாம் நடிக்கிறது. இன்னைக்கு தான் அதை ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. பேசுங்க, இது மேல பேசுங்களேன் பார்ப்போம். நல்லது, தொடர்ந்து சந்திப்போம். நன்றி, வணக்கம்.